என்எம்எம்எஸ் எக்ஸாம் சேட்டில் மேக்ஸ் கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான சம் தான் போட்டிருக்கேன். இதோட கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களாவே நிறைய சம் இந்த மாடலில் போடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 15 × 16 × 17 ஹோல் பவர் 0வின் மதிப்பு காண்க. இதில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. அது எது வேணாலும் இருக்கட்டும். a பவர் 0வாக இருந்தாலும் சரி, b × a ஹோல் பவர் 0வாக இருந்தாலும் சரி, அதோட வேல்யூ 1 தான். இப்போ 1000 பவர் 0 இப்படி இருந்தாலும் இதோட வேல்யூ அது எது வேணாலும் இருக்கட்டும், அதோட பவரில் 0 இருந்தால் அதோட வேல்யூ 1. அப்போது இவங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆன்சர் பி. இதான் 1ங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். -60/3 + 10 × 45/3 - 2 இதோடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. இது போர்ட் மாஸ் ரூல் படி டிவைடு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அப்புறம் டிவைடு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இது மாதிரி செய்யணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை செஞ்சுக்கலாம். 60யை 3ஆல் டிவைட் பண்ணணும். வேறு வேறு சைன் இருக்குது. இதில் மைனஸும் அடுத்தது ப்ளஸ்ஸும் இருக்குது. வேறு வேறு சைன் இருக்கிறதுனால மைனஸ். இப்போது 60யையும் 3யையும் டிவைட் பண்ணாக்கா 20 கிடைக்கும். தெரியாதவங்க சைடில் போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்துங்க. 60யை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 20 கிடைக்கும். அப்புறம் ப்ளஸ் 10 இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்டூ அப்படியே எழுதிக்கணும். திரும்பவும் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு 45வை 3ஆல் டிவைட் பண்ணணும். 45வை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 3 is 3, பேலன்ஸ் 1, 5 வந்தால் 5 3s are 15. இப்போ என்ன கிடைக்கிது? 15. நெக்ஸ்ட்டு இருக்கிறது -2, அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போது மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ். அப்போது 20ல் 10 போக பேலன்ஸ் 10, பெரிய நம்பரோட சைனை போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்டு போட்டுட்டு 15ல் 2 போக 13. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 130 -130 கிடைக்குது. இப்போ இதோடைய ஆன்சர் என்னென்னா -130. டி ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு z = 10 எனில் z³ - 3 × z - 10இன் மதிப்பு காண்க. இதில் கொடுத்துருக்கிறதுல z எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 10 போடணும். போட்டுட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். இப்போ கொடுத்ததை எழுதிக்கலாம். z³ - 3 × z - 10. z இருக்கிற இடத்துலலாம் 10 போடலாம். 10³ - 3 × zக்கு வேல்யூ 10 -10. இந்த 10³ அப்படியே வச்சுட்டு மைனஸ் இந்த 3 அப்படியே வரும். 10 - 10 0. இப்போ 10³ அப்படியே போட்டுங்க. 0 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அப்போது இந்த 10³ மட்டும் நம்ம எப்படி பிரிக்கலாம்? 10 3 டைம்ஸ் போடணும். 10 × 10 × 10. 10³ 10 3 டைம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 10 × 10 × 10 மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1000 வரும். 1 அப்படியே போட்டுட்டு 3 0 சேர்த்துங்க. இதில் 1000ங்கிறது தான் ஆன்சர். டியில் தான் அந்த ஆன்சர் இருக்குது. டி ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு எண்ணின் 3இல் ஒரு பங்கின் 4இல் ஒரு பங்கின் 7இல் ஒரு பங்கு 20 எனில் அவ்வெண். இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம நம்பர்ஸாக எழுத போகிறோம். ஒரு எண்ணின்னா அது நமக்கு என்னன்னு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3இல் ஒரு பங்கு, 3ல் ஒரு பங்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 4இல் ஒரு பங்கின், 4ல் ஒரு பங்கு. நெக்ஸ்ட்டு 7இல் ஒரு பங்கு, 7ல் ஒரு பங்கு. இதோட வேல்யூ என்னன்னாக்கா 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணோன்னா நம்ம எது கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 20 அப்படியே எழுதிக்குங்க. இங்கே எல்லாமே டிவைட் பண்ணிகிட்ருக்கு. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு, அந்த சைடு போகும்போது மல்டிப்ளை ஆகும். அப்போ 3 × 4 × 7 இங்கே டிவைட் பண்ணிட்டுருக்கிறது அந்த சைடு வரும்போது மல்டிப்ளை ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 20 × 3 என்ன? 60. 4 7s are 28. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் சைடில் போட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போது 1680. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு a + b = 12 மற்றும் a² - b² = -24 எனில் a - bயின் மதிப்பு காண்க. இது ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். அந்த ஃபார்முலாவையும் நீங்கள் மெமரி பண்ண தேவையில்ல, இந்த கொஸ்டின்லேயே பார்த்து எழுதிக்கலாம். இந்த a² - b² அதை அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க.
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு என்ன ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான வேல்யூ அப்படியே கொடுத்துருக்காங்க, அதுக்கு நேராக அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 12, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு, ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு ஏ மைனஸ் பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதை அப்படியே வச்சுக்கணும். இப்போது இங்கே மைனஸ் 24, இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கிறது இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகிடும். இங்கே இருக்கிற ஏ மைனஸ் பிஏ அப்படியே வச்சுக்கலாம், அவ்வளோதான். இதை டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 2 12 24 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டிங்கன்னா ஏ மைனஸ் பியோட வேல்யூ -2. இதில் ஏ ஆப்ஷன் இதுதான் கரெக்ட். அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சுதான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி புரியலனாலும் பரவாயில்ல, இன்னொரு டைம் பாருங்கள், நல்லாவே புரிஞ்சிடும். டெய்லியும் 5 சம்ஸ் நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் புக் எடுத்து உங்கள் புக் பேக் ஆன்சரை பாருங்கள். அதில் இருக்கிற சரியா தவறா, கோடிட்ட இடம், அப்புறம் அந்த கொள்குறி வகை வினாக்கள், ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்கும், அதை நல்லா பார்க்கணும். சரியா தவறா, கோடிட்ட இடங்கள், இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு, அதையும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். லாஸ்ட் டைமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.